இப்போ நம்ம எந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோன்னா, தேக்கடியில் ஒரு பார்டர் ஹைக்கிங் பிராண்டிபரா என்ற ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. அந்த ட்ரெக்கிங்கில் தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். நாங்கள் போனோம். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 2 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் 6 பேர். இது பார்த்திங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வில் ஒரு 22 வகையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த 22 வகையான ப்ரோக்ராம்ஸில் இதுவும் ஒன்று. இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் காலையில் 8 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஒரு 5-5:30 முடியுது. மொத்தம் ஒரு அரௌண்டு 9 hours ஃபுல் ட்ரெக்கிங், ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அதாவது என்னென்னா, நம்ம தேக்கடியில் அந்த போட்டிங்க்கு போகிற அந்த ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து தொடங்கி நம்ம தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் போயிட்டு அவங்க ரிட்டன் கூப்பிட்டு வராங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இது ஒரு 18 to 19 கிலோமீட்டர் வருது. இந்த 18 to 19 கிலோமீட்டரில் நமக்கு என்னென்னா, நம்ம கூட ஒரு 2 வாட்சர், ஒரு கன்மேன் கூட வராங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொத்தமாக நடக்கும்போது இந்த ட்ரெக்கிங்கில் இந்த பார்டர் ஹைக்கிங் பிராண்டிபரா ட்ரெக்கிங்கில் நமக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் டிஃபன் கொடுத்துட்றாங்க, மத்தியானம் லஞ்சு கொடுத்துட்றாங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா சாண்ட்விச், ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்றாங்க, அப்புறம் ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா நம்ம கடலைக்கறியும் சாதம், நெய் ரைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரெக்கிங் ப்ரோக்ராமில் நம்ம அதிகப்படியான மிருகங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பார்த்தோன்னா, சாம்பார் டீர் பார்த்தோம். சாம்பார் டீர் எங்களை பார்த்தோன்னே உள்ளே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நிறையா வகையான பறவைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி லங்கூர்ஸ் பார்த்தோம், மலையணில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் நிறையா பார்த்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்கு முதல் நாள் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரெக்கிங் போன ஏரியாவில் கொஞ்சம் தென்படலை. பட் பார்த்திங்கன்னா போகிற வழி எல்லாம் யானை சாணம், கரடி அந்த குழியை தோண்டி தோண்டி அந்த கரையானெலாம் சாப்பிட்ருக்கிறதெல்லாம் பார்த்தோம். கரடி சாணம் பார்த்தோம். நேற்று நைட்டு போட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இந்த இந்தியன் கார்னு சொல்கிற பைசன் இருக்குல்ல, பைசன் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி எங்களுக்கு இருந்துச்சு. பைனாக்குலரில் நல்லா பார்த்தோம். பட் வீடியோவில் கவரேஜ் பண்ண முடியலை. அது கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் நம்ம 9 மணி நேரம் வெரி ஹார்ட் ட்ரெக்கிங். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் போனீங்கன்னா. இதிலே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப்பு ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம கடல் மட்டத்திலேருந்து ஒரு 1200-300 அடிக்கு மேலே போயிடும். அங்கேருந்து பார்த்தா கூடலூர் தெரியுது. அப்போ அந்த பக்கம் தமிழ்நாடு கூடலூர் தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குமுளி தெரியுது. நம்ம அந்த கண்ணகி கோயில் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த பெரியார் வாட்டர்லாம் சேமித்து வைக்கிற அந்த போட்டிங் போகிறோம்ல, அந்த இடம்லாம் ரிசர்வாயர் தெரியுது. இதெல்லாம் அருமையாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பெரியார் டைகர் ரிசர்வில் மொத்தம் ஒரு 22 வகையான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா www.periyartigerreserve.org போய் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன ரேட்டு, எப்படி போகிறது, எப்படி புக் பண்ணுறது, எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே நாங்கள் என்ன பேசணும், என்ன பண்ணோங்கிறத விடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹில் மெயினாக இங்கே நிறையா இருக்குது என்ன சார்? ஆமாம் சார். பயங்கர ஒரு 40 வகைக்கு மேலே பேர்ட்ஸ் வச்சோம். இது ஒயிட் கோல்டு. கூட போங்க. ஆமாம். பிளாக் ஈகிள். கேட்ட மரம் கூடுதல் காய்ச்சி கேட்டடி இந்த பேர் வந்தது. ஓ, அதை வச்சு தான் வந்ததா? கத்துறது இந்த ராக்கெட் ரயில் ட்ராங்கோ. ராக்கெட் ரயில் ட்ராங்கோ இந்த கத்துது இல்லை? ஆமாம். இது இந்த கல் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளம் வேறு என்ன சார்? அப்படி இல்லை, இது ஒரு 10 மார்க் ட்ரெயினுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஓ, இது அவங்களே தானே வந்துட்டு ஒரு சின்ன 100 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. ஓ, அந்த பக்மார்க்கு வாக்கிங் மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. அவர் கண்டுட்டு இடைக்கு வாட்சர் உண்டாதுன்னு பிரிச்சு அனுப்பி இதுல போகணும் சார். இதுல அது ஒரு சிறிய புரோகிராம். அந்த பக்மார்க்குன்றது மட்டும். அட்டை உண்டு. மழை சீசன் வந்துட்டாலே அட்டை வந்துடும். ಮಂಕಿ ನೀಲಗಿರಿ ಲಂಗೂರ. மொத்தம் நம்ம ட்ரெக்கிங் எவ்வளோ கிலோமீட்டருங்க சார்? 17 அப் அண்ட் டவுனு. அப்போ 8.5. நம்ம அந்த தமிழ்நாடு ஒன்று கூடலாம் ஒன்று குறையலாம். கொஞ்சம் நம்ம லாங்காக போயிடும். அந்த தமிழ்நாடு பார்டர் போயிட்டு திரும்ப வருவோமோ? பார்டர்லேயே நடக்கணும். பார்டர்லேயே தான் நடக்கணும். 3 கிலோமீட்டரு பார்டர்லேயே நடக்கணும். நல்லா இருக்கு, நல்ல ஏரியா, நல்ல வியூ. ஆமாம், நல்லா நல்லா பிடிச்சா கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். மேலே போக போக நம்மளுக்கு ஹைட்டு போக போக இதாயிரும், நல்லா இருக்கும், ஓப்பன் ஆயிரும். ஆமாம், இது கொஞ்சம் சின்ன சின்ன மாரி இருக்குது. ஆமாம், அதனாலதான் கொஞ்சம் பையா நோக்கி நோக்கி போயிடும். அங்கிட்டு போயிட்டா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பார்க்க முடியாது. கொஞ்சம் இருக்குது, அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. வேறு மேலே போனாக்கா மேலே டாப்புக்கு போகணும். டாப்புக்கு போகணும்.
நம்மளை பார்த்தோன்னு ஓடிடுது. பேசிக்க வரல. ஆமாம், அதான் அமைதியாக வரணும். நம்ம பார்த்தோன்னு ஓடி. அந்த யானை தடுப்புக்காக வெட்டின குழி. ம். இப்போ இல்லை, ஆ, இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ். இந்த சவுண்டு கொடுக்கறதெல்லாம் பூச்சியா பறவையாங்க சார்? அது இருக்குது, ஒரு வண்டு வண்டு பறக்கிறது. ஆ, அது சவுண்டே பாருங்க எப்படி கேட்குதுன்னு. பயங்கரமாக கேட்குது. பண்ணி ஆ, இந்த டைம் பயங்கரமாக. அது ஒரு ரயில் ஸ்டேஷன் மட்டும், அது மழை காலத்தில் மட்டும் தான் அது கத்து. கேட்கும். அது கத்திட்டே இருக்கும், செத்து போயிடும். ஓ, வேற அதுக்குள்ள இருந்து ஒன்று வந்துடும். ம். பிரேக்ஃபாஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னதுக்கு சார்? சாண்ட்விச். இப்படியே எடுத்தாலே போதும். அப்படியே எடுத்துட்டேன். ஆன் பண்ணுமா சார்? ஆன் பண்ணிட்டேங்க சார்.
பிளாக் மங்கி லங்கோடு போங்க ஏறாது இல்லை இந்த உங்களுக்கு கொஞ்சம் பொடி போடுவோம். பொடி போட்டாங்களா? நில்லுங்க. இந்த ஆமாம் சார், அது அப்படியே நேரம் மேலே ஏறும், அதனால தான் நம்மளை கொஞ்சம் ஸ்லோப்பில் கூப்பிட்டு போகிறாங்க. आड़ा 2 किलोमीटर ने பாருங்க இவ்வளோ உயரத்தில் யானை சாணம் வந்து போட்டிருக்குது. இது ஏதோ கரடி தோணுன்னதான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1700 அடி சி லெவல்லேருந்து ஏறியிருக்கோம்.
தெரியுது பார்த்தீங்களா, நாங்கள் இறங்கி போனோம். அங்கே இறங்கி தான் போய் அங்கே ஒரு பங்களா இருக்குது, அங்கே தான் லஞ்சு. அங்கே லஞ்சு சாப்பிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகணும். இது பாருங்கள், இது இப்போ நமக்கு தெரிகிற அந்த பில்டிங் சின்ன சின்ன கட்டடங்களாக தெரியுதுல்ல, அதுதான் வந்து கூடலூர், தமிழ்நாடு. அப்படியே அடுத்து இப்படி இந்த மலைத்தொடர் வந்து இப்படிக்கா வந்து இது பார்த்திங்கன்னா இந்த இப்போ தெரிகிறது வந்து குமிழி. அப்படியே இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பெரியார் அணையோட அந்த நீர்த்தேக்க பகுதிகள்லாம் இங்கே இருக்குது. அப்படியே இப்படி வந்துச்சுன்னா இந்த தெரியுது பார்த்திங்களா, இந்த மலையில் தான் வந்து அந்த கண்ணகி கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க, டாப் மோஸ்ட். எவ்வளோ சாணம்! இல்லை மாட்டு சாணம், சரி யானி சாணம், மாட்டு எங்கே போகிறீங்க சார்? வழி மாதிரி போய் இந்த அதான் பார்க்குறேங்க சார். சார் ஆளுங்களே காணாங்க சார். ஓகே ஓகே சார், வழிதான். மலை ஏறி பின்னிட்டு இறக்கம். பயங்கர இறக்கம், டீப்பா.
சார் பைக் ஆக்சிடென்ட்டுங்க சார். பைக் ஆக்சிடென்ட்.